தமிழ் வழி கல்வி முறையில் பொறியியல் படிப்புகளை படிப்பதில் மாணவர்களிடையே தொடர்ந்து ஆர்வம் குறைந்து வருகிறது. பள்ளி படிப்புகளை தமிழ் வழி கல்வி முறையில் பயிலும் மாணவர்கள் சிலர் பொறியியல் படிப்புகளில் சேரும்போது ஆங்கில மொழி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் பொறியியல் படிப்புகளை தமிழில் படிக்கும் முறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைமுறையில் உள்ளது. இங்கு பாடங்கள் ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டாலும் தமிழில் விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றன. தேர்வுகளின் போது கேள்விகள் ஆங்கிலம் மற்றும் தமிழில் கேட்கப்படுகின்றன. தமிழ் மொழி வழியாக பொறியியல் படிப்புகளை படித்தாலும் வேலை கிடைப்பதில் சிரமம் இல்லை என்று மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். நான் ஸ்கூலில் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன். அதனால் சரி இங்கேயும் தமிழ் வந்து சிஜிக்காக வந்து மெக்கானிக்கல் எடுத்தேன். தமிழே படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் ஃபுல்லாக நான் தமிழில் தான் படித்தேன். புக்ஸ் இருந்தது. பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ங்கிற டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அசோசியேஷன் இருக்குது. அவங்க வந்து எல்லா இயரும் மெக்கானிக்கல் வந்து 3 பேட்ச் இருக்குது. இந்த 3 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ட்ரைனிங் வந்து நாங்களே இது பண்ணிக்கிற மாதிரி குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூலாம் நாங்களே பண்ணிக்கிறோம். அதனால் எங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை. தமிழ் மீடியம் பசங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் என்ன இருந்தாலும் அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு அளவாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ யாருமே வந்து குறைஞ்சவங்க இல்லை. நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ் மீடியத்துலேயும் நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிது. போதிய விழிப்புணர்வு இல்லாததால் தமிழ் மொழி வழியாக பொறியியல் படிப்புகளை படிப்போர் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. தமிழ் வழி பொறியியல் படிப்பில் சிவில் என்ஜினியரிங் பாடப்பிரிவில் 660 இடங்கள் உள்ள நிலையில் 45 இடங்கள் மட்டுமே இதுவரை நிரம்பியுள்ளது. மெக்கானிக்கல் என்ஜினியரிங் தமிழ் பிரிவில் 719 இடங்களில் 51 இடங்கள் மட்டுமே நிரம்பி உள்ளது குறிப்பிடத்தக்கது.